உறவுகளை பிரித்தாலும் உறவுகளை நிரந்தரமாக பிரித்தாலும் இந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து புகழ், அந்தஸ்து, கௌரவம், தானாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை தரக்கூடிய அமைப்பில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து பிறர்களால், அதாவது வந்து பிற மக்களால் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த நேரத்தில் வரும். நம்பி ஏமாறுறது அப்படின்றது, அதனால் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உங்களுடைய பேரில் கடன் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து தெளிவான முறையில் உங்களுடைய பட்ஜெட்டை நீங்கள் வந்து தெளிவாக பார்த்து போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது. உங்களுடைய பொருளாதாரமே பின்தங்கிய நிலைமைக்கு போகும்போது நீங்கள் இன்னொருத்தருக்கு வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் பணம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் வந்து அவங்க மூலமாக நீங்கள் வந்து வம்பு வழக்குகளையும் கோர்ட் வாசல் ஏறக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் இந்த சிம்மராசி நேயர்கள் சந்திப்பீங்க. அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட துளி மாற்றமும் இல்லாத கருத்தாக இருக்குது. அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொருளாதாரம் திட்டமிடலாக இருக்கணும். கணவன் மனைவி அந்யோன்யத்தில் வந்து ரொம்ப புரிதலாக இருக்கணும். அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, கன்னிராசி நேயர்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து சனி வர்றது அப்படின்றது வந்து 7ஆம் இடத்து சனி அப்படின்றது வந்து கணவன் மனைவி அப்படின்ற உறவுகளிலேயே முதல்ல வந்து லேசினஸ் வரும். உங்களை புரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்கள புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அல்லது வந்து அவங்களுடைய வேகத்துக்கு